ஹாய், நான் தான் உங்கள் சுமிக்குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக வெளியே போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்க்கு உளுத்தம்பருப்பு தான் அரைச்சி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொன்னாங்க. அதனால் உளுத்தம்பருப்பு தான் அரைக்க போகிறேன் நான். ஐயோ, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். எங்கள் அம்மா பார்த்தீங்களா, சாப்பாடெலாம் கட்டு போகிறோம். ஆனால் எங்கே போகிறோன்னு இப்போ சொல்ல மாட்டேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெமன் சாதம் எங்கே உருளைக்கிழங்கு காணோம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு, லெமன் சாதம், உருளைக்கிழங்கு. ஆனால் எங்கே போகிறோன்னெலாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம் லாஸ்ட் வீடியோ சொல்லக்கூடாது சரியா? பாருங்கள், பேக்கெலாம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். இன்னொருத்தவங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே போவோம் நாங்கள். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம் வெளியே. யாரு, நானா நீயா? இப்போ வண்டி எடுப்போம். மல்லி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். என்ன வாங்க வந்த? பூ தானா? எனக்கு முல்லை தான் ரொம்ப பிடிக்குமே. ஆனால் நீ அது வாங்கியிருக்க. முல்லை இல்லைம்மா, அது வாசனையே இல்லை முல்லை. ரொம்ப பசியா எனக்கு பூரி, எனக்கும் பூரி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் இட்லி. ரொம்ப பசிச்சா சாப்பிடலாம் சொல்லி பூரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஏன்டா இருக்கிற? இதில் இருக்குல்ல. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே ஹோட்டலில் சாப்பிட்டோம், திருப்பி இங்கே வரும். நம்ம வெயிட் அடிக்கலாம். எங்கே தான் இருக்காங்க தெரியல. போதும். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போ. ஆமாம், பேசு. என்ன பேசலாம்? சென்டர் வந்துக்கிறான் சொல்லு. அதுக்கப்புறம் எதுக்கு பயமாக ஹாஸ்பிட்டல் பார்த்தா? கரெக்டாக பாருங்கள். ஜனம் பார்த்தா பீச்சில் வந்துக்கிறோம். எப்படி பாருங்கள். எங்கே வந்துக்கிறீங்க? இப்போ எங்கே வந்திருப்போன்னு உங்களுக்கே தெரியும். மெரினாக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து மெரினா பீச்சுக்கு வந்துக்கிறோம். ஏதோ புதுசாக வந்த மாதிரி தோணுது. ஃபஸ்ட் டைம் எப்பயுமே பீச்சுக்கு வந்தேன்னா இங்கே வரவே மாட்டேன் நான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். வெயில் வேறு அடிக்க தாண்டி என்ன பண்ணுறது? வெயிலில் கொண்டு இவ்வளோ நாள் பேக் மாட்டின்னு வந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன்னொடனே என் அக்கா கிட்ட கொடுப்பா பேக்கை. பாருங்கள், இங்கே இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரா? இது என்ன சமாதி? ஜெயலலிதா அம்மா சமாதி தான் வந்திருக்கோம் இப்போது. இன்னொரு 4 பேர் வந்தாங்க. அவங்களாம் வெயில் தாங்க முடியல சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. பாருங்கள், ஜெயலலிதா அம்மா கிட்ட தான் வந்திருக்கோம் நம்ம.
செம்மையாக எழுதியிருக்காங்க பாரு. அவங்க ஒரு வேர்டு அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல அந்த வேர்டு. மக்களால் நான், மக்களுக்காக நான். சூப்பராக இருக்குல்ல. எத்தனாங்கிறேன் சொல்ல மாட்டேங்களா? இப்போ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீச்சில் தான் ஆட்டோ போடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எல்லாம் தனித்தனியாக போகிறாங்க. சைடு போகவே முடியாது. தொலைஞ்சிட போகிறீங்கன்னா பார்த்து எல்லாம் பார்த்துருக்கோம். நாங்கள் பத்திரமா வரோம், நீங்கள் பத்திரமா போ. நான் தான் தொலைஞ்சிக்கிறேன், எனக்கு தான் வழி தெரியாது. வண்டி தான் காமிக்கூடாது. அதெல்லாம் போகணும். ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்தோம். கேப் எதுவுமே கிடைக்கல. இங்கே தான் வந்து கேப் வாங்கணும். வெயில் அதிகமாக இருக்கா, அதனால கேப் வாங்கலாம். கரெக்டாக இருக்கடா. ஏதோ அவன் அதை வாங்கிட்டு வேஸ்ட். நல்லா இருக்கா? லிப்பு குத்திட்டு இருக்கானா? டயர்டாக இருக்கு. உட்காந்து எங்கேயுமே தெரியல. பீச் உள்ளே கூட போகல. ஒரே கேப் தான் வாங்கணும். அதுக்கே செம்ம வெயில். டயர்டாகிடுச்சு. தண்ணி தாங்க ஒருத்தர் வேற காணாமல் போயிட்டாரு. ஆட்டோவோட காணாமல் போயிட்டாரு. எங்களுக்கு கூட தெரியல. வெயில் தாங்கலை. பாப்பா வேற அழுது நேர்கிறான். ரொம்ப தூக்கில கால் பயங்கரமாக பத்துக்குது வேற. கேப் வண்டி ஆடி ए भाई इधर जा அப்படியா? சொல்லவே இல்லை. கேட்கவே இல்லை. நான் கேட்டேனே. எப்போ கேட்டேன்? காலையிலே கேட்டேன். ஏன்னா திருடு கடை போகிறீங்க. அப்போ நான் கடையில் நிறைய வாங்கணும். நிறைய வாங்கிட்டு வரணும். கலெக்ஷன் பண்ணணும். கலெக்ஷன் போட்டு வந்துட்டிங்களா? ஹலோ மேடம், கலெக்ஷன் போட்டு வந்துட்டிங்களா? என்னடா அமைதியாகிற? போய் குளிப்போ. குளிக்க மாட்டாங்க. அமைதியாகிறான். என்னாச்சு தெரியல. வெயிலில் வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு ஃபேஸு. நான் தூக்கி போட போறியா? பாருங்க, இயர்பட்ஸ்லாம் தூக்கி போட போகிறான். நான் வேணாமா?
சமாதி கட்டுற மாதிரி கட்டாம போட்டு பக்கத்துல ஒரு கடை வச்சுக்கலாமா? ஏய் நல்லா தட்டுறா, என்னடா சமாதி கட்டுற நீ? கால்தான் சமாதி கட்டுறானுங்க. முதல்ல என்ன பண்ணா, வாயில அள்ளி போடணும். ஏய் வேணாம் வேணாம் வேணாம். எப்படி காலை போட்டு மேய்ச்சுக்கிறான் சுமி. ஏறி மேய்க்கிறான். கடன் தான் வாங்கிக்கிறேன். தண்ணி தாகமா இருக்கு. இது போடும் மீன் பஜ்ஜி என்ன? மீன் பஜ்ஜி இல்லை யாரா? சீச்சி பையா பையா என்ன வேணும் பையா? காளான் மஷ்ரூம் பையா உன்னை தான் கேட்குறாங்க பையா. क्या என்ன வேணும் பையா? என்ன பையா எல்லாத்தையும் தூக்கி என்கிட்ட கொடுக்குற பையா? செம்மடி வாங்க போற பாரு நீ போ. பஜ்ஜி பஜ்ஜி ஓ பஜ்ஜி வாட்டர் 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 வாங்க. நிப்பாட்டு, தண்ணி பாட்டில் வர வந்து நிப்பாட்டு. நிப்பாட்டு நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு. ஏய் நீ இதை வீடியோ நிப்பாட்டு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வரும்போது எவ்வளோ அழகா வந்தோம். இங்க பாருங்க, அது ஒரு மாதிரியான டைப்பு. Hey, என்ன செருப்பு நிறைய இருக்கு வீட்டுல. அப்படி இருந்தாலும் செருப்பு மேல ஆசை. எந்த செருப்பு எடுக்கிறா? இந்த மாதிரி மாடல்
வாங்கிடி வீட்டில் போடவா ஆனா இது சூஸ் பண்ண மாட்டேனே கலர் ஆயிடும் கலர் நல்லா இருக்கு நான் தான் வச்சிருக்கேன் போடு கட்டாகுதா இது வாங்கலாமா சரி ஓகே பிளாக் எனக்கு வந்து பிளாக் கலர் இங்க பாருங்க காலு கன்றாவியா என்னதா வேற எதுவும் வேணாவா பெரியவங்க எல்லாருமே 150 ரூபா தானே அதுக்கிட்ட காசு இல்லை என்னது பாப்பாவுக்கு தான் பொம்மை வாங்க போகணும் இருட்டாகுது இங்க பாருங்க இந்த ஃபேன் சூப்பரா இருக்குல்ல சூப்பரா இருக்கு எவ்வளவு அண்ணா இது அந்த அம்மா இப்பதான் டேய் வச்சிராதடா ஒண்ணுமே எடுத்து வரும் ரிட்டர்ன் வரும் ஏய் வெச்சிரு கொஞ்ச நேரம் அச்சாப்பட்டு வேத்து போகுது தொட ஏன் அதில் இந்த இதை தொட 100 ரூபா தான்யா டேய் பொம்மை இப்ப பொம்மை இருக்குடா டேய் பொம்மை வேணா போட ட்ரெஸ் எல்லாம் கீத்துறேன் அது வாங்குறது தராது இத பாருப்பா அச்சேமா அர சாரி சமமா இருந்தா போறோம் எவ்வளோதா 40 50 காசு என்ன பண்ற ஒரே ஒரு எனக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்குமா அதனால இதை வாங்கிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிற பார்த்தீங்கன்னா தலைவலி இது தண்ணியில் ஆட்டை போட்டு போட்டு அதனால டீ கடைக்கு போகிறேன் பாப்பா வணி சாப்பிடுமா வா கட் பண்ணு வாங்கலாமா இந்த துணி எடுத்து போட்டு என் மேலே கையை போடுது ஒரு செம்மையா அழகா இருந்தேன் பிச்சைக்காரியோட கேவலமா இருக்கிறேன் ரொம்ப தப்பு இந்த பையனை பாரு எப்படி உட்காந்து வராம இருக்கான் வரும்போது எப்படி நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி வந்தான் அவ்வளோதான் நாங்கள் பீச்சு விட்டு விடை பெறுகிறோம் இதுக்கப்புறம் என்ன பண்றோம் சொல்லி காமிக்கிறேன் கீ செயின் வாங்கினேன் நான் நல்லா இருக்கா
இதில் ஒரு நேம் எழுதியிருக்கேன், ஆனால் என்ன நேம் நான் காமிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். இல்லை காமி, இந்த இடம்லாம் பாருங்களேன், செமையாக இருக்குது பாருங்கள். ஆமாம், அங்கே சூப்பராக இருக்குல்ல. இந்த ஏரியா எந்த ஏரியான்னு தெரியுமா? இது என்ன ஊர் சொல்லுவாங்க? லைட் ஹவுஸ். ஆனா இது ஏதோ ஊர் சொல்லுவாங்கடா. பட்டினப்பாக்கம். செமையா இருக்கு பட்டினப்பாக்கம். ஏய், இங்கே வீடு வந்துடலாம்டா. நல்லா இருக்குல்ல இந்த இடம். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம் பாத்தீங்க? மீன் வாங்கதான் வந்திருக்கோம். மச்சிலியா? அது என்ன மச்சிலியா? அது பேர் மீன். மீன் வாங்கதான் மச்சிலி. ஓகே, போய் எவ்வளோன்னு கேளு வேலை. வேற பேச போயிட்டு போ. ஏய், முள் இல்லாத மீனா? ஏய், பயந்துட்டு போறாங்க. முள் இல்லாத மீனா வாங்க. மீன் பாருங்களேன், பாம்பு மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களேன். இது இந்த பையன் மீன் வாங்கலாம். சங்கரா. எவ்வளோடா? 200 ரூபா. தண்ணியில செம்மையா ஆட்டை போட்டு ட்ரெஸ் எல்லாமே காஞ்சிச்சு. டீ கடைக்கு போகலாம், அதனால டீ கடைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சூடா டீ, போண்டா. எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா போரூர்ல தான் இருக்கும். இங்க பாருங்க, போரூர். டீ குடிச்சிட்டோம். இங்க 2 பேர் உள்ள போயிருக்காங்க. அங்க 2 பேர் தெரியுறாங்களா? எனக்கு ஃபோன் டியூ கட்டினமா, காசு போட போயிருக்காங்க. மாசம் ஃபோன் டியூ கட்டணும். என்கிட்ட ஜிபேல காசு இல்லையா, அதனால போயிருக்காங்க. கோவில் தெரியுதா? குமனாஞ்சாவடி. இங்க செம்ம கிராண்டா நடத்துவாங்க எப்பயுமே. நான் வரலாம் மாட்டேன், இந்த சைடு நான் போறேன், அதனால சும்மா பார்த்துட்டு போகலான்னு. இந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.